சித்தர்கள் வந்து கனவுகளை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, கனவு பலன்கள் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. கனவுல என்னென்ன விஷயங்கள் வந்தால் நல்லது, என்னென்ன விஷயங்கள் வந்தால் தப்பானது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கனவுல சாமி வர்றது நல்ல கனவு தான், அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. அது சில வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது சிவன் வந்தால் ஒரு மாதிரி பலன், பெருமாள் மகாவிஷ்ணு வந்தால் ஒரு மாதிரி பலன்கள் இருக்கு. யார் கனவுல வந்தால் பண காசு வரும் அப்படின்னா, நாராயணனோட அம்சம் வரணும். முருகர் வர்றார் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் மேம்பட போகுது, கடன் தீரப்போகுது, உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை உண்டாக போகுது. இதுதான் அதுக்கான முருகன் வர்றாருன்னா அதுக்கான பலன் அதுதான். நம்ம குலதெய்வம் வருது அப்படின்னா வந்து நமக்கு வந்து சில நேரங்கள் நல்ல விஷயங்களும் கொடுக்க வருவாங்க, சில நேரங்கள் எச்சரிக்கை கொடுக்கறது தான் அதிகமான நேரங்கள் வருவாங்க. சாமி கனவு வந்துடுச்சு, என் லைஃப் மாறிடுச்சு, இந்த சாமி வந்துடுச்சு அப்படின்னா சொல்றது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட கடவுளோ யாரோ கனவுல வந்தா, கடவுள் கனவுல வந்தா என்ன பலன்னா? சூப்பர், நல்ல விஷயம், நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஆமாம், தெரிஞ்சுக்கலான்ற ஆசை. ஆமாம், இந்த கனவுகளை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டும் கூட. ஓகே, ஜோதிடத்தில் சித்தர்கள் வந்து கனவுகளை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, கனவு பலன்கள் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. கனவுல என்னென்ன விஷயங்கள் வந்தால் நல்லது, என்னென்ன விஷயங்கள் வந்தால் தப்பானது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் வந்து ஒரு திருக்கோவிலை தரிசனம் பண்ணுறது, ஒரு இறை தரிசனம் கிடைக்கிறது, ஒரு புண்ணிய ஆத்மாக்கள், ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்து கனவுல வர்றது, ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல பலன்கள் மீன்ஸ் வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது, மனசில் நம்ம நினச்சிட்டு இருக்க விஷயத்தை சாதிக்க போகிறோம், ஒரு விஷயம் அடையணும்னு இருக்கும். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன விருப்பமோ அது நிறைவேற போகுது அப்படின்றது தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் பிளான் மட்டும் இல்லை, ரொம்ப லாங் டேர்மாக நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்களா இலக்கு, நம்ம வாழ்க்கை இந்த இடத்துக்கு, நம்ம லைஃப்பில் நம்ம இப்படி ஒரு இடத்துல எல்லாம் மதிக்கிற மாதிரி வரணும்னு யோசிப்போம் இல்லையா? ஆமாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற போகுது அப்படின்றதுக்கு அடையாளம் தான் கனவுல வந்து தெய்வ அம்சங்கள் வர்றது. ஓகே, ஸோ அதனால் கனவுல சாமி வர்றது நல்ல கனவு தான், அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. ஓகே, அதில் சில வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது சிவன் வந்தால் ஒரு மாதிரி பலன், பெருமாள் மகாவிஷ்ணு வந்தால் ஒரு மாதிரி பலன்கள் இருக்கு. சிவன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி கூடும், ஊராக கோயில் அலைய வேண்டிய பாக்கியங்கள் யோகங்கள் கிடைக்கும். ஆனால் பணம் வருமா அப்படின்னா வராது. அதனால சிவன் கனவுல வந்தார், சிவலிங்க ரூப தரிசனம் பார்க்குறீங்க, நடராஜர் தரிசனம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்தியும் ஞானமும் கூட போகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் மகாவிஷ்ணு வர்றாரு, பெருமாளோட அம்சங்கள் வருது, நாராயணன் பெருமாள் கோயில் போகிற மாதிரி வருது, துளசி கனவுல தெரியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ரிலேட்டடான, அதாவது பெருமாளோட அம்சமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து வெண்பட்டு உடுத்தி வர்ற ஒரு பெரியவரும் வந்தாங்க, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, அது வந்து மகாவிஷ்ணுடைய அம்சம். அதே நேரத்தில் ஒரு காவி உடை உடுத்தி ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாரு, ஒரு சிவப்பு நிற உடை உடுத்தி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா வந்து அது சிவ அம்சம். ஸோ இப்படிலாம் வர்றாங்க அப்படின்னா அந்த சிவ அம்சத்தில் வரக்கூடியவங்க கனவுல வர்றது, சிவன் தரிசனிக்கிற மாதிரி கனவு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்தியும் ஞானத்தையும் கொடுக்கும். இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பக்தி மட்டும் போதுமானா கிடையாது, பணமும் வேணும். நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ அதனால வந்து பொருளும் முக்கியம் இல்லையா? அப்போ யார் கனவுல வந்தால் பண காசு வரும் அப்படின்னா நாராயணனோட அம்சம் வரணும். அவர் வரணும் தான் பண காசு. பெருமாள் கோயில் வழிபாடு, துளசி பத்திரம் எடுத்துக்கிறது, தீர்த்தம் வாங்கிக்கிறது, ஜடாதரி வச்சுக்கிறது, ஓகே, வெண்பட்டு உடுத்தி ஒரு பெரியவங்க வர்றது, இப்படிலாம் வந்தால் காசு பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு தெய்வ அம்சங்களை பொறுத்தும் மாறுபடும், ஸ்தலங்களை பொறுத்தும் மாறுபடும். ஒரு கடல் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தில் போய் வழிபடுறீங்க, அது மாதிரி கனவு வருது அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வந்து தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே வந்து ஒரு மலை ஸ்தலத்தில் போய் வழிபட போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து
பக்தியும் மரியாதையும் கூடும் சமூகத்தில். ஆனால் பொருளாதாரம் கொஞ்சம் தொந்தரவை தான் காட்டும். ஸோ இதெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் வித்தியாசம் நிறைய. இப்போ பொதுவாக வந்து முருகன் கனவுல வராருன்னு அதிகமாக முருகர் பக்தி அதிகமாக இந்த காலகட்டத்தில் முருகர் கனவுல வராருன்னு அதிகமாக சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ முருகர் கனவுல வந்தால் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? முருகர் வர்றாரு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் மேம்பட போகுது, கடன் தீரப்போகுது, உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை உண்டாக போகுது. இதுதான் அதுக்கான முருகன் வர்றாருன்னா அதுக்கான பலன் அதுதான். நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து கனவுக்கும் நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு நம்மளுடைய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் வந்து ஒரு ஸ்லீப் தூக்க நிலையிலேயே வந்து நம்மளோட எண்ணமே வந்து கனவு மாதிரி நமக்கு காட்டும். ரெண்டுமே இருக்கும். அப்போ இந்த நெஜோ கனவு அப்படின்றது வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நடுராத்திரி, அதாவது நம்ம அர்த்த சாமம்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 மணிலேருந்து 4 மணிக்கான கனவு இருக்கு இல்லையா, அது வந்து கனவு. அதுதான் கனவே. அதுதான் எக்ஸாக்டா கனவு காண்றதுக்கான சரியான நேரம் அதுதான். அப்துல் கலாம் சொல்ற கனவு வர்றதுக்கான சரியான நேரமா அந்த நேரத்தில் வர்றது தான் கனவு. அதை நம்ம நினைவே வச்சுக்க முடியாது. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி 1-2 பிட்டாக சில விஷயங்களை காட்சிகளை ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர்த்து முழுமையாக அந்த கனவு நீங்கள் எந்திரிக்கும் போது மறந்துடும். எந்த வகையிலையும் வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவாக இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு சின்னதாக ஞாபகம் இருக்கும். அது போதுமானது தான். அதை வச்சே ஒருத்தவங்களுக்கான கனவு பலனை சொல்லிட முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தூக்கம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி எல்லாருமே தூங்க போகிறதே 2 மணிக்கு போகிறாங்க, 1 மணிக்கு போகிறாங்க, 12 மணிக்கு போகிறாங்கன்றாங்க. அவங்க டீப் ஸ்லீப் போகிறதுக்கே வந்து 4 மணி ஆகி போயிடும். ஸோ அப்போ வர கனவுகள் வந்து பெரிய இதுகளை என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பொதுவாகவே வந்து அதிகாலை கனவுன்னு சொல்கிறது 4 மணிலேருந்து 6 மணியில், அது நம்மளோட ஆசை விருப்பங்கள், அது ஒரு படம் மாதிரி ஓடும். அது நல்லா நமக்கு நினைவில் இருக்கும். தெளிச்சு படம் பார்த்த மாதிரி நினைவில் இருக்கும். அப்படி கனவு அது வந்து நம்மளோட எண்ணங்களோட சேர்ந்து நாம வடிவமைச்ச கனவு. அதுவா உள்ள இருந்து ஒரு விஷுவல்ஸ் காட்டுது பாருங்க, அதுதான் இயற்கையாக வர, அதுதான் கனவு ஆக்சுவலா. இதை தாண்டினா இப்போ குலதெய்வங்கள்லாம் கனவுல வரும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாட்டு குலதெய்வம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வம் வந்தால் எந்த மாதிரியான பலன்? சொன்னதுதான், தெய்வ அம்சங்கள் எது வந்தாலும் நல்ல விஷயம் தான். அதில் நல்ல கனவு தான், நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல இது நாள் வரைக்கும் நடக்காது, இனிமேல் நடக்க போகுதுன்றது அடையாளம் தான். அதோட நம்ம குலதெய்வம் அப்படின்னா யாருன்னா நம்மளோட வீட்டு சாமி. குலதெய்வம் கோயில் அப்படின்றது நம்ம வீடு. நம்ம இருக்கிற வீடாக இருந்தால் தூரத்தில் வெளியூரில் பக்கத்து ஊரில் குலதெய்வம் கோயில் இருக்கும். அது தனியாக இருந்தால் கூட, காட்டுக்குள்ளே இருந்தால் கூட, இல்லை மலை மேலே இருந்தால் கூட, அது நம்ம வீடு தான். அது நம்ம சாமி அங்கே இருக்குது. அப்போ நம்ம அங்கே எப்போனாலும் போகலாம், உரிமையாக போகலாம், வரலாம். அவங்க நம்ம கனவுல எப்போனாலும் வருவாங்க. நம்ம குலதெய்வம் வருது அப்படின்னா வந்து நமக்கு வந்து சில நேரங்கள் நல்ல விஷயங்களும் கொடுக்க வருவாங்க, சில நேரங்கள் எச்சரிக்கை கொடுக்கறது தான் அதிகமான நேரங்கள் வருவாங்க. குலதெய்வம் நம்ம கனவுல வருது அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்க பாதையில், நம்ம செய்துட்டு இருக்க செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ முன்னோர்கள் வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க, நமக்கு வந்து நல்ல ஒரு கூட இருப்பாங்க, அதில் மாற்றம் கிடையாது. வந்துட்டாங்கனாலே கூட இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து ஒரு தட்டி, தம்பி கவனமாக போப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம எந்த விதத்தில் வந்தாங்களோ கனவுல வந்துட்டு சும்மா நின்று போயிட மாட்டாங்கல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இல்லை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அந்த சம்மந்தப்பட்ட கனவை கண்டவங்கள்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்கிறத வச்சு தான் பலன் சொல்ல முடியும். ஆமாம். ஆனால் இது குலதெய்வம் கனவுல வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மட்டும் நமக்கு அறிவியே காட்டுறாங்க. அதாவது எச்சரிக்கையாக சில விஷயம் சொல்ல, உனக்கு இன்னொரு 10 நாள் இந்த மாதிரி ஆக போகுது, நீ போயிட்டு இருக்க பாதையில் சில பிரச்சனைகள் இருக்குது, நீ கூட பழகிறவன் உனக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறவனா இருக்கிறான், கவனமாக இரு அப்படின்னு நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணும். அதை சொல்கிறது தான் குலதெய்வம் வருவாங்க. ஸோ அது போக இது முக்கியமாக சொல்லணும்னா இந்த குழந்தை பாக்கியம், குழந்தை விஷயங்கள், இதுக்கெல்லாம் கூட குலதெய்வம் கனவுல வர்றதுன்றது வந்து சாத்தியம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கோம், நிறைய ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போயிட்டு இருப்பாங்க, புத்திர பாக்கியமே இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து குலதெய்வம் கனவுல வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து புத்திர பாக்கியம் உண்டாக போகுது இன்னொரு வெகு விரைவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் கனவு வந்து மாறுபடும். அவங்க கனவு எந்த மாதிரி கனவுல என்ன பார்த்தாங்கன்றது இருக்குல்ல. குலதெய்வம் வந்து நல்ல மங்களகரமாக உட்காந்துருந்தாங்க, இல்லை இந்த நேரத்தில் புடவை உடுத்திட்டு வந்தாங்க, அதெல்லாம் வச்சு சொல்ல முடியும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கேட்டு அவங்களுக்கு நான் பலன் சொல்கிறது. கனவுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். இந்த தெய்வீக கனவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, தெய்வங்கள் கனவுல வர்றது. அதில் வந்து ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் கனவுல வந்து நான் சாமி வந்து எனக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை, நான் ஏற்பட்டது கிடையாது, ஆனால் என் கனவுல நான் சாமி வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் பலன் சொல்கிற மாதிரிலாம் இருந்துச்சு
அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா உண்மையிலேயே எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது என்ன சொல்ல வருது, இந்த கனவு என்ன சொல்ல வருதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கனவு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனம் உங்களோட ஸ்ட்ராங்காக பேசுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இனிமே வந்து அந்த கனவு கண்டதுலேருந்து இனிமேல் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையும் முன்கூட்டியே சரியாக கணிக்கக்கூடிய திறன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்க மனசில் ஒரு அமைதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அமைதி நிதானமும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அமைதி நிதானமும் வந்துட்டதுனால எந்த ஒரு விஷயத்தினாலும் சரியாக நம்மளால் யூகிக்க முடியும், கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு அருள் வந்து ஆடுற மாதிரி கனவு வருது அப்படின்னா உணர்வுபூர்வமாக எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு அர்த்தம். அதாவது அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஓகே. உணர்வுபூர்வமாக முடிவெடுத்து அதாவது உணர்வுபூர்வம் முடிவெடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அடி வாங்கியிருப்பான். அடி வாங்கிட்டான்னு சொல்லி அவன் காயப்பட்டான்னு சொல்லி அவனுக்கு இறக்கப்படுறதுன்றதுல உணர்ச்சிப்பட்டு அது தப்பு. எதுக்காக அடி வாங்கினா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த அறிவின் அடிப்படையில் நீ உனக்கு தண்டனை கிடைச்சது சரிதான் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் சரியானது. அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வர விஷயம். இது வந்து எல்லா தளங்களையும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். உறவுகள்கிட்ட நீங்கள் இப்போ அணுகக்கூடிய விஷயங்கள்லையுமே வந்து எமோஷனல் ஆகாமல் நிதானமாக இருந்து உங்களுடைய கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து தான் கனவுல சாமி வந்து ஆடுற மாதிரி தானே ஆடுற மாதிரி வர்றதுக்கான பலன் தான். கண்டிப்பாக கனவு பலன்களை பற்றி, அதாவது கடவுள் கனவுல வர்றதை பற்றி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொன்னீங்க. ஓகே. கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிங்க.